செம்மணி விவகாரத்தில் உண்மையை கண்டறிய அரசு பூரண ஒத்துழைப்பு வழங்கும் ஹசன நாணயக்கார. தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கை மூடிமறைத்த முக்கிய புள்ளி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி. கோடபாய ராஜபக்ச சிக்கப்போகும் மாத்தளை மனித புதைகுழி விவகாரம். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அடியோடு ஒழிக்க வேண்டும், சஜித் வலியுறுத்து. நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்திலிருந்து 271 வெற்று தோட்டாக்கள் மீட்பு. சுரேஷ் சலே தொடர்பில் நீதிமன்றில் அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். யாழின் 3 தீவுகளில் எரிசக்தி திட்டங்கள் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் முறை குறித்து 3 முன்மொழிவுகள் முன்வைப்பு. ஊழல்வாதிகளை அடையாளம் காண முயல்கின்ற தமிழக இலங்கை அரசாங்கங்கள் அதனை அரசியல் பழிவாங்கல் என கூற முடியாது, விக்னேஸ்வரன். ஆளுநர்களின் தொடர் பதவி விலகல், பிரதமரும் பதவியை துறப்பாரா, சீலரத்ன தேரருக்கு சந்தேகம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காணாமல் போனோர் தொடர்பான உண்மை தன்மையை கண்டறிவதற்கு அரசு தரப்பிலிருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் தற்போதைய அரசின் முக்கிய நோக்கம் என தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஜனாதிபதி என்பதை சுட்டிக்காட்டினார். வரலாற்றில் முதன்முறையாக இந்த அரசுக்கு வடக்கு மக்களிடமிருந்து பலத்த ஆதரவு கிடைத்துள்ளது என்றும், காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல வழிகளிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் தெற்கு என இருதரப்பிலும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என தெரியாது, பெற்றோர் இன்றும் கண்ணீர் வடிக்கும் நிலை நீடிக்கின்றது என குறிப்பிட்ட அமைச்சர், அந்த வேதனையை தீர்க்க அரசு முன்னுரிமை அளிக்கின்றது என தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் போதிய ஆளணி வளம் இருக்கவில்லை. நாம் உடனடியாக புதிய ஆட்சேர்ப்புகளை செய்து 60 பேரை அதில் இணைத்துள்ளோம். இதற்கென வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தலா 3 பேர் கொண்ட 15 விசாரணை புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை அடுத்த 2 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். செம்மணி விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர், அதுபோன்ற சம்பவங்களின் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவும் அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்றும், அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். தேசிய ரீதியில் கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ் மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. 36வது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தால் நடாத்தப்பட்ட தேசிய மட்ட போட்டியில் யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்தி போட்டியில் கலந்து கொண்ட மகளிர் கபடி அணி தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றது. முழு நாட்டையும் பிரதித்துவப்படுத்தி 26 மாவட்டங்கள் பங்கு பெற்றிய குறித்த போட்டியில் யாழ் மகளிர் கபடி அணி முதலிடத்தை பெற்றது. குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்திய மகளிர் கபடி அணியுடன் போட்டியில் மோதியதன் அடிப்படையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 2 அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடியமை விசேட அம்சமாகும். குறித்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் யாழ் மாவட்ட செயலக பிரதான நுழைவாயிலிருந்து மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் வெற்றியீட்டிய வீராங்கனைகளுக்கு பதக்கம் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் வினோதினி, உத்தியோகத்தர்களான யுவராஜ், அகிலன் உட்பட பிரதேச மட்ட உத்தியோகத்தர்கள், பயிற்சியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு முன்னிலையிலிருந்து செயற்பட்டவர்தான் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க என்று இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவர் ராஜபக்ச கூட்டத்தின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பிரசாத் ரணசிங்க இந்த சம்பவத்தை மூடி மறைத்து அவருக்கு பின்னால் இருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தினேஷ் சாப்டரின் கொலை தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பிரசாத் ரணசிங்கவை கைது செய்ய வேண்டுமென இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
அவருக்கு கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பிரசாத் ரணசிங்கவின் மனைவி கொழும்பில் விசா அலுவலகம் ஒன்றை நடாத்தி வருகிறார். இப்போது இவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தயாராக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரசாத் ரணசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன் உடனடியாக அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட வேண்டும். அன்று பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினால் கைது செய்ய முயன்ற போது அங்கு என்ன நடந்தது? லஞ்ச ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஆனால் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன் அதனை தடுத்தார்கள் ராஜபக்ச கூட்டத்தினர். இந்த பிரசாத் ரணசிங்க மற்றும் SSP பிரசாந்த் ஆகிய இருவரும் இணைந்தே இந்த விசாரணையை மூடி மறைத்தனர். அன்று ஏதேனும் ஒரு வழியில் இதனை வெளிக்கொண்டு வர முடிந்திருந்தால் கொலைகாரர்கள் இந்த நேரம் பிடிபட்டிருப்பார்கள். கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தினேஷ் சாப்டர் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சம்பவம் நடந்த காலப்பகுதியில் மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் கோட்டபய ராஜபக்ச என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கஜபா படையணியின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். அந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்தான் அன்று இராணுவ முகாம் இருந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் கோட்டபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் வலுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க முன்னிலையில் செயற்பட்டவராக காணப்படுகிறார். 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் பயோகாஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் பேராசிரியர் ராஜ்சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் அஜித் ஜெயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ச அரசாங்கம் இது குறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்து அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1980க்கு முந்தியவை என கூறப்பட்டது. ஆனால் பேராசிரியர் ராஜ்சோமதேவாவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனவும் தெளிவாக இவை 1986 முதல் 90 வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என குறிப்பிட்டனர். இந்த உடல்கள் பலவற்றில் சித்திரவதைக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலின் பல பகுதிகள் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்களும் இருந்தன. கழுத்தில் கயிறு போடப்பட்டதை காட்டும் தடயங்களும் இருந்தன. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் காணப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து இன்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கமால் குணரத்ன மற்றும் சபேந்திர சில்வா போன்ற இராணுவ அதிகாரிகளும் சில காலங்களில் அந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறியுள்ளது. ஜனநாயகத்தின் தூண்களாக விளங்கும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தில் தலையிடுவதை தவிர்த்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தின் 3 தூண்கள் என்றும் நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கிய பங்கு வகிபாகத்தை ஆற்றி வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டினார். சுயாதீன ஊடகங்களும் சிவில் சமூகமுமே ஏனைய 2 முக்கிய தூண்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழலில் தற்போதைய அரசு நீதிமன்றத்துக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்பாது விடுதல் போன்ற செயற்பாடுகள் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு விடுக்கப்படும் சவால்கள் என தெரிவித்தார். நீதியரசர்களை நியமிக்காது வெற்றிடங்களை வைத்திருப்பது நீதிமன்றத்தின் மீதான மறைமுக அழுத்தமாகும் என குறிப்பிட்ட அவர், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை நிலைநாட்ட ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் உறுதியுடன் இருக்கின்றது என தெரிவித்தார். ஜனநாயகத்தையும் நீதிமன்றத்தையும் சீர்குலைக்காது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய தேவையாகும். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையும் ஜனாதிபதி முறைமையை ஒழித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கே ஆகும். இந்த மக்களின் ஆணையை நிராகரிப்பது மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து 271 வெற்று தோட்டாக்கள், ஒரு T56 ரக துப்பாக்கி மற்றும் ஒரு தோட்டாப்பட்டி மீட்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து CID அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தனர். இதன்படி இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோதல் இடம்பெற்ற நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்து 2417 கைதிகள் அனைவரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார். விசாரணைகளின் போது சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து 50 துப்பாக்கிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அனுப்பப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து 10 துப்பாக்கிகள் என மொத்தம் 60 துப்பாக்கிகள் CID பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பதற்ற நிலைக்கு காரணமான முதலாவது சம்பவம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி நடந்துள்ளது. பொதுவாக கைதிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக 30 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். அன்றைய தினம் வார்டில் வைக்கப்பட்டிருந்த கட்டுவெல்லேகம சுரேஷ் என்ற கைதி தனக்கு உடற்பயிற்சி செய்ய கூடுதல் நேரம் தருமாறு கேட்டு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அன்றைய தினமே A1 வார்டின் கதவு திறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சுரேஷ் என்ற இந்த கைதி வார்டிலிருந்து வெளியே தப்பியோடி 2ஆம் வார்டில் இருந்த கைதிகள் குழு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுவே பதற்ற நிலைக்கு காரணமான ஆரம்பமான சம்பவம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் ஆலை தொடர்பில் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உயர் நீதிமன்ற வழக்கின் பிரதிவாதியாக சுரேஷ் ஆலை இருந்தாலும் எந்த இடத்திலும் அவரது பெயர் குறிப்பிடப்படவில்லை என சுரேஷ் ஆலை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய ஜக்ரான் காசிம் பதுங்கியிருந்த இடம் கூட தாக்குதலுக்கு முன்னதாக அப்போதைய புலனாய்வு பிரிவு தலைவரான நிலந்த ஜேவத்தவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவரை கைது செய்ய அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆலையை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை செல்லாததாக்கி உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆலை தாக்கல் செய்துள்ள மனுவில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சாணி அபிஷேகர் உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கருத்து வெளியிட்ட சஞ்சீவ ஜெயவர்தன ஈஸ்டர் தாக்குதலுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே மத ரீதியான தாக்குதல் ஒன்று இடம்பெற வாய்ப்புள்ளதாக புலனாய்வு பிரிவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து 97 அறிக்கைகளை பொலிஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடுதாசியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் 129 பேர் கொண்ட பட்டியலை அவர் சமர்ப்பித்திருந்த போதிலும் பிரதிவாதிகள் அது குறித்து முறையான விசாரணைகளை நடாத்தவில்லை என சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரையொன்றை விடுத்துள்ளார். அதன்படி குறித்த 3 தீவுகளையும் பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். நெடுந்தீவு, அனலை தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகள் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்க சக்தி எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியின் போது இடைநிறுத்தப்பட்ட ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்கள் விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாக இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இது தவிர கரவலப்பிட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கூடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டம் மற்றும் கூரைமேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்களுக்கான முறைமையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளது. அதன்படி இந்த நிலையில் தேர்தல்களை உரிய நேரத்தில் நடாத்துவதற்கான ஒரே வழி 2017க்கு முன்பிருந்த முன்னுரிமை வாக்குகளுடன் கூடிய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை ஒரு எளிய சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் கொண்டு வருவதே ஆகும். அந்த காரணத்துக்காக இருந்தாலும் புதிய எல்லை வரையறைகள் தேவைப்படும் வழிமுறைகளை பற்றி விவாதிப்பது மாகாண சபை தேர்தல்கள் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதற்கு சந்தேகமின்றி வழிவகுக்கும். முன்னுரிமை வாக்குகளுடன் கூடிய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் 3/2 பங்கு அல்லது 33.3% பெண் வேட்பாளர்களை உறுதி செய்வது சாத்தியமென்றாலும் இறுதி அவையில் பெண்களுக்கு 25% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது இயலாத காரியம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/3 பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் என்ற நடைமுறை விதியை மட்டும் உடனடியாக சட்ட திருத்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று முன்மொழிவதாகவும், இந்த நிலையில் மேலும் சிக்கலான முன்மொழிவுகளை முன்வைப்பதும் மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்தும். மேலும் மாகாண அரசாங்கத்தில் கட்டாய 25% பிரதிநிதித்துவத்தின் மூலம் பெண்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு மாகாண சபைகளில் உள்ள ஒதுக்கீட்டை சரியான முறையில் ஒதுக்கிடுவதற்கு குறைப்பதற்கு நியாயமானதாக கருதப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கான மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/6 பங்கு அதாவது 16.7% இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனையாக இதனை சேர்க்கலாம் எனவும், ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு 25% ஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாகாண ஆளுநர்கள் தொடர்ச்சியாக பதவி விலகி வரும் சூழலில் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விலகுவாரோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மத்திய மாகாண ஆளுநர் தனது பதவியிலிருந்து விலகியமைக்கு செய்தமைக்கும் சில தரப்பினர் அழுத்தங்களே காரணம் என சந்தேகிப்பதாக தெரிவித்த அவர், அரசில் உள்ளவர்கள் அனைவரும் பதவிகளிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அடுத்தடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எத்தனை நாட்கள் பதவியில் நீடிப்பார்கள் என்பது கேள்விக்குரியே என குறிப்பிட்டார். நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்து சீலரத்ன தேரர் விமர்சித்தார். தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கிராமங்களுக்கு சென்று கூறி வருவது அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்கிறது. அரசுக்கு முழு அதிகாரமும் இருக்கும் போது அதிகாரமில்லை என கூறுவது பொய்யானதாகும். இளமை காலத்தில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு சிறிதளவேனும் அறிவிருக்க வேண்டும். போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு மேடைகளில் பேசுகிறார்களா என்று கேட்க தோற்றுகிறது. இவர்களின் இத்தகைய பேச்சுக்கள் ஜனாதிபதியின் கௌரவத்துக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது என தெரிவித்தார். இந்த சூழலில் மாகாண ஆளுநர்களைப் போல் கலாநிதியாக இருக்கும் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விரைவில் விலகுவாரோ என்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் நிலவுகிறது என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.